தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். தேமுதிகவின் வடசென்னை மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கேப்டனின் கரங்களை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் என உறுதி. தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியவில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுக அதிமுக கட்சிகள் அகற்ற வேண்டும். தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். இலங்கைக்கு 2 போர்க்கப்பல்கள் வழங்கிய மத்திய அரசுக்கு வைகோ கண்டனம். நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விரிவான செய்திகள். தேமுதிக வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்திடம் நேரில் வாழ்த்து பெற்றனர். தேமுதிக வடசென்னை மாவட்ட கழக புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கேப்டன் விஜயகாந்த் நேற்று அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை புதிய நிர்வாகிகளான கு நல்லதம்பி எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் மு தளபதி, ப மதிவாணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதன் பின்னர் பேசிய வடசென்னை மாவட்ட புதிய நிர்வாகிகள், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கேப்டனின் கரங்களை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் என்று தெரிவித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் எனது குடும்ப தலைவருமான அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் இன்று முதல் வடசென்னை மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர்களாக என்னையும் என்னோடு மதிவாணன் அவர்களையும் தளபதி அவர்களையும் பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளார். அதற்கு முதலில் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று முதல் கழக வளர்ச்சிக்காகவும் கழக வெற்றிக்காகவும் அயராது உழைப்போம் என்பதை என் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் கோவையில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திமுக அதிமுகவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று தெரிவித்தார். கோவையில் மின்வெட்டு காரணமாக நெசவு தொழிலாளர்களும் விவசாய பெருமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி அண்டை மாநிலங்களுக்கு படையெடுத்து வருவதாகவும் அவர் வேதனையுடன் கூறினார். போகும் இடம் எல்லாமே திமுக அதிமுக இனிமேல் எங்களுக்கு வேண்டாம், மாற்றாக ஒரு மாபெரும் மாற்றம் வந்தே தீர வேண்டும் என்ற ஒரே மனநிலையில் அத்தனை மக்களும் இருப்பதை என்னால தெளிவாக பார்க்க முடிஞ்சது. காசு, பணம், அதிகார பலம், எந்த பலம் இருந்தாலும் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேமுதிக மக்கள் நல கூட்டணி லஞ்ச ஊழல் இல்லாத கூட்டணி, மக்கள் ஆதரவை பெற்ற கூட்டணி. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்று மாற்றத்தை உருவாக்க போகும் கூட்டணி என்பதில் அத்தனை பேருமே உறுதியாக இருக்காங்க. எங்க போய் நாங்க கேட்கணும், போதும் இவங்க 2 பேருக்கு நம்ம ஆட்சி கொடுத்தது, நிச்சயமாக இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதில் படித்த படிக்காத மாணவர்கள், இளைஞர்கள், தாய்க்குளங்கள், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், அதே மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற எல்லாருடைய சிந்தனையும் திமுக அதிமுக இனிமே வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்ற ஒரே உறுதியோடு இருக்காங்க. அந்த உறுதியோடு தான் நானும் உங்க முன்னாடி பேசுறேன். நிச்சயமாக வரப்போகும் தேர்தல் ஒரு மாபெரும் சரித்திரத்தை மக்கள் ஆதரவோடு இந்த தமிழ்நாட்டில் நாம பதிப்போம் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன்.
தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி மட்டும்தான் பொற்கால ஆட்சி என்று தெரிவித்த அவர் கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுக அதிமுக கட்சிகள் ஊழலுக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதையும் ஜெயலலிதா இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரி புகார் தெரிவித்தார். கடந்த 50 வருஷமா யார் ஆட்சி பண்ணாங்க? காமராஜர் அவர் ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி. அவர் தான் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாரு, டேம் கட்டினாரு, மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டார், இல்லன்னு சொல்ல. அதுக்கு பிறகு வந்த கலைஞரும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, முற்றிலும் லஞ்சம் ஊழலுக்கு மட்டுமே வழிவகுத்து இன்னைக்கு பல கேசுகள் இன்னைக்கு அவங்க மேல வந்து தமிழ்நாட்டையும் சரி தமிழக மக்களையுமே முன்னேற்றாமல் முற்றிலுமாக முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். சரி, இந்த மாநகராட்சியில கடந்த 5 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த ஏதாவது ஒரு திட்டம் மாநகராட்சியில நடந்திருக்கிறதா என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஏதாவது ஒரு திட்டம், எந்த திட்டமும் செய்யல. அப்படி இருக்கும் பொழுது அதை நாம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்க மேல குறை சொல்றதுதான் இவங்களுக்கு வேலை. நீங்க நல்லபடியாக செய்திருந்தால் நாங்களே நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்க ஒதுங்கி போயிருப்போமே. தேமுதிக என்ற ஒரு கட்சி இங்க வந்தது எதற்கு? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கோவை மாநகராட்சியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அனைத்தும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். திமுகவும் காங்கிரசும் இணைந்து 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி சுரங்க ஊழல் போன்ற பல்வேறு ஊழல்களை புரிந்துள்ளதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். விசைத்தறி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இங்க அரசு பேருந்துகள பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமை. அதனால சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 2 கட்சிகளும் அதை செய்யல. உறுதியாக நமது ஆட்சி வந்தவுடனேயே ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில அனைத்து பேருந்துகளில் பெண்களுக்கு சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு முற்றிலும் பாதுகாப்பான மாநகராட்சியாக மாற்றுவோம் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். அதே போல இங்க இருக்கிற மருத்துவ கல்லூரியிலும் சரி எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு என்று ஒரு சிறந்த மருத்துவமனை வேண்டும். சத்துணவு ஊழியர்கள் முழு நேரமாக அரசு ஊழியர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருந்துச்சு, இதுவரைக்கும் நிறைவேற்றல. அரசு பள்ளிகளில் பாத்தீங்கன்னா பரதம், சிலம்பம், தப்பாட்டம் போன்ற பயிற்சி அளிக்கப்படும் என்று சொன்னாங்க. ஆனா எந்த ஸ்கூல்லையும் அது போல ஒரு நிகழ்வு நடந்ததாக தெரியவில்லை. எப்பவுமே நான் இந்த பகுதிக்கு வரும்போது சொல்வேன், எல்லாருமே பனைமரத்துல வந்து இன்னைக்கு விவசாயத்தை நம்மளால முன்னேற்ற முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து கல்லு இறக்குறதுனால அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உறுதியா நான் சொல்றேன், விவசாயமும் வளரணும், அதன் மூலமாக பனை தொழிலும் வளரணும் என்பதுல கேப்டன் உறுதியா இருக்கார். அதை போதை வஸ்துவாக இல்லாமல் மருத்துவ குணத்திற்கும் அதே நேரத்தில் உணவு பதார்த்தமாகவும் மாற்றி அந்த பனை தொழிலை விவசாயிகளுக்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் விவசாய மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மின் திட்டம் தொடர்பாக ஜெயலலிதாவை சந்திக்க மத்திய அமைச்சர் 4 முறை முயன்றும் சந்திக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழக அரசு முற்றிலும் வளர்ச்சி அடையாததற்கு முக்கிய காரணம் முதல்வர் ஜெயலலிதா தான் என்று மத்திய அமைச்சர்கள் கூறியிருப்பதையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டி பேசினார். கடந்த ஆட்சியில் தமிழக அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடனை தற்போது 5 லட்சம் கோடியாக உயர்த்தியதுதான் ஜெயலலிதாவின் சாதனை என்று அவர் தெரிவித்தார். மேயர் பதவிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ அவசரமா ஜெயலலிதா அவர்கள் 2378 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் அறிவிச்சாங்க அவசர கதியில். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த ஒரு ஸ்கீமும் லான்ச் பண்ணவே கிடையாது. அனைத்து சட்டசபை தொகுதிகளும் நீங்க எப்படி அவங்களுக்கு வெற்றி கொடுத்தீங்கன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏடிஎம்கேக்கு லாஸ்ட் டைம் எல்லா சட்டசபை தொகுதியிலும் வெற்றி பெற்றவர்கள் யார்? ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க. இங்க இருக்கிற 80 வார்டுல
ஜெயிச்சவங்க யார்? ஏடிஎம்கேவை செஞ்சவங்க. அப்போ இந்த மாநகராட்சியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 மாநகராட்சியா மாற்றி இருக்கணுமா இல்லையா? உங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஜெயிச்சு போனதோட சரி, ஆனா இந்த மாநகராட்சிக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதில் கடும் கோபத்தில் நமது கொங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில். ஏன்னா கோவையில் இருக்கிற எல்லா சட்டசபை உறுப்பினர் யார்? எம்எல்ஏஸ்னா ஏடிஎம்கே தான். 100 வார்டுல 80 வார்டு இன்னைக்கு ஏடிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்க. மேயரும் அவங்க தான். யாரும் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலன்னா அப்ப எதற்காக மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்? எதுக்கு இவங்களை ஜெயிக்க வைக்கணும்? அதனால நீங்க என்ன மாற்றத்தை காண போகிறீர்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை மக்களாகிய உங்கள் முன்னாடி வைக்கிறேன். சிறுதாவூர் பங்களாவிற்கு கண்டெய்னர் லாரிகள் மூலம் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நாளைக்கு முன்னாடி எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதாவுடைய சிறுதாவூர் பங்களா முன்னாடி லைனா ஒரு 15-20 கண்டெய்னர் லாரிஸ் நின்னது. எல்லா டிவிலையும் விஷுவல் ஷாட்ஸ் போட்டாங்க. பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் பாத்தீர்களா? என்கிட்ட காலையில பிரஸ் கூட கேட்டாங்க, ஈவினிங் பொதுக்கூட்டத்தில் அதை பத்தி பேசுறேன், அங்க வந்து நீங்க கேளுங்கன்னு சொன்னேன். ஏன் இதை நான் சொல்றேன்றது நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மொத்தம் 34 துறை தமிழ்நாட்டில், அத்தனை துறையிலுமே ஊழல். எல்லா துறையும், அது பாலா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், டாஸ்மார்க்கா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லா துறையிலும் ஒரு முட்டையில கூட பல லட்சம் கோடி ஊழல். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்தணும்னா அதுல கமிஷன், எல்லாமே ஊழல் ஊழல் ஊழல். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த கண்டெய்னர் லாரிஸ்ல இருந்தது என்ன? பல லட்சம் கோடி ரூபாய் சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பாதாள அறைகளில் பதுக்கப்பட்ட அந்த காசு அத்தனையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றப்பட்டு இன்னைக்கு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல். இதை முதல்ல சொன்னது அண்ணன் வைகோ தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனா அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டு கொள்ளவே கிடையாது. விடுவாங்களா? நைட்டோட நைட்டா எல்லா பணத்தையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றி நைட்டோட நைட்டா அனுப்பிட்டாங்க. இந்த கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் தமிழ் முருகன், வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் பாண்டியன், தெற்கு மாவட்ட செயலாளரும் சூலூர் எம்எல்ஏவுமான தினகரன் மற்றும் மக்கள் நல கூட்டணியின் முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். நம்ம வீட்ல யாருக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றால் 50 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விப்ரோ, இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களின் வீடு தேடி வந்து கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகள் சுய வேலைவாய்ப்பு பெறும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கணினி மையங்கள் அமைத்தது தேமுதிக தான் என்பதை அப்போது அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸா இருக்கு. எல்லா கைவினை பொருட்களையுமே நாம தரமாக குவாலிட்டியா செஞ்சு அதை எக்ஸ்போர்ட் செஞ்சு எல்லாருக்குமே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் நாம அதை கொண்டு வருவோம் என்ற உறுதியை உங்ககிட்ட சொல்றேன். சரி, இதெல்லாம் கேப்டன் சொல்றாரே, இவ்வளவு திட்டம் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். நிச்சயமாக நம்மால முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு வருஷத்துல இந்த ஆட்சி எவ்வளவு தெரியுமா? 70,000 கோடி ஊழல் பண்றாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அந்த ஊழல் காசை மட்டுமே நல்ல ஸ்கீம்ஸ்க்கு, மக்களுக்கு நாங்க கொடுக்கிற ஸ்கீம்ஸ்க்கு அதை டைவர்ட் பண்ணாலே கேப்டன் சொன்ன அத்தனை திட்டங்களுமே கடைகோடி இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்மால் கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறதுனால நம்மாழ்வார் விவசாய திட்டத்தை கேப்டன் கொண்டு வர போறார். இன்னைக்கு நிச்சயமாக கருவிகள், உரம், அதே போல வேண்டிய வித்துக்கள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கப்படும். முதல் வேளையாக
தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக அனைத்து நதிகளையும் இணைப்போம் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை உடனடியாக தடுக்கப்படும். அதற்கு பதில் செயற்கை மணல் உருவாக்கப்பட்டு கட்டடங்களுக்கு தரப்படும். கனிமவள கொள்ளை, செம்மரக்கட்ட கடத்தல் எல்லாமே, கிரானைட் கொள்ளை என்று கனிமவள கொள்ளை முற்றிலும் அகற்றப்படும். டோல்கேட்ல எவ்வளவு நீங்க மணி பே பண்றீங்க ஒவ்வொரு வாட்டியும் போறப்ப, அதை பாதியாக குறைச்சு காலாவதியான டோல்கேட்ஸ் எல்லாம் மூடி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை உங்க முன்னாடி சொல்றேன். பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு எவ்வளவு விக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேப்டன் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோல் 1 லிட்டர் 45 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் தமிழ்நாட்டில் நம்மால் தர முடியும் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், எப்படி உங்களால முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக முடியும், இதுல மாற்று கருத்து இல்ல. வல்லுநர்களை வைத்து நாம உருவாக்குனதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. எனவே நாம சொன்ன இந்த திட்டங்களை எல்லாமே மக்களுக்காக நாங்க செய்ய ரெடியாக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்க எல்லார் முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து கேப்டன் விஜயகாந்திடம் கலந்து ஆலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கைக்கு 400 கோடி ரூபாய் செலவில் 2 போர் கப்பல்களை மத்திய அரசு வழங்கியதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பரப்புரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட வைகோ, இந்த கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து கேப்டன் விஜயகாந்திடம் கலந்து ஆலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று கூறினார். தேர்தல் சிறப்பு மாநாடு, தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு உறுதியாக எந்த தேதி எந்த இடம் என்பது அநேகமாக நாளை பகலில் தேமுதிகவினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களையும் கலந்து ஆலோசித்து எந்த இடம் என்று என்பதை நாளைக்கு நாங்கள் அறிவித்து விடுவோம். தமிழக அரசை கண்டித்து ஏப்ரல் 5ஆம் தேதி விவசாயிகள் சங்கம் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெறும் மாநிலம் தழுவிய ரயில் மறியல் போராட்டத்திற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் வைகோ அப்போது கூறினார். முன்னதாக தேர்தல் பிரச்சார வாகனத்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட கொள்ளை கும்பல் நீதிபதி குமாரசாமியால் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இவர்களது விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் கர்நாடக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே, PV ஆச்சாரியா ஆஜராகி ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்குண்டான ஆவணங்களை பட்டியலிட்டு தங்களது வாதங்களை முன்வைத்தனர். மேலும் இவ்வழக்கின் முதல் புகார்தாரர் என்கிற அடிப்படையில் பாஜகவின் சுப்பிரமணிய சுவாமியும் வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று இவ்வழக்கின் அரசு தரப்புடன் சேர்ந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனா வாதங்களை முன்வைத்தார். ஆனால் நீதிபதிகள் அந்த வாதங்களை ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் வழக்கை விரைந்து நடத்த வேண்டியிருப்பதால் திரும்ப திரும்ப ஒரே வாதங்களை தாங்கள் கேட்க விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் பின்னர் ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தம்முடைய வாதங்களை முன்வைத்தார். இதன் பின்னர் இவ்வழக்கின் விசாரணை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மன நிறைவுடன் பணியில் இருந்து விடைபெறுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 36 ஆண்டு காலமாக வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றிய தான் தற்போது மன நிறைவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பணியில் விடைபெறுவதாக கூறினார். இந்த காலத்தில் தனக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த தனது குடும்ப நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்.
மேலும் கடந்த 18 ஆண்டுகளாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பதவியில் இருந்தபோது பல்வேறு விதமான செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்றதாகவும் ரமணன் தெரிவித்தார். முன்னதாக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ரமணனுக்கு சிறப்பான முறையில் பணி நிறைவு விழா நடைபெற்றது. 36 வருட பணியை முடித்துவிட்டு செல்கின்றேன். அந்த 36 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் இங்கே புயல் எச்சரிக்கை மையத்துக்கு 2002 வந்தேன். வந்தபோது மே மாசம் வந்தேன். அப்பொழுது இந்த வெப்பநிலை குறித்து பேசினேன். அதாவது இந்த கடல் காற்று ஏன் தாமதப்படுகிறது, அதன் காரணமாக வெப்பம் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து ஆரம்பித்தது தான் மழை எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக இன்று விடைபெறுகின்றேன். விடைபெறும்போது ஒரு மன நிறைவுடன் செல்கின்றேன். வெற்றி என்று சொன்னால் அதற்கு பின் என்னுடைய குடும்பத்தார், ஏன்னா நான் விடுமுறை நாட்களில் வந்தாலும் ஒண்ணுமே சொன்னதில்லை. அடுத்தது என் சக ஊழியர்கள் அனைவரும் எனக்கு தேவையான தரவுகளை அனைத்தும் பெற்றுக் கொடுத்தார்கள். அடுத்தது மக்களுக்கு எடுத்து சென்றது என்ற ஊடகங்கள் தான், ஒளி மற்றும் அச்சு ஊடகங்கள், பொதுமக்கள், அரசு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணியை வெற்றி பெற செய்வது குறித்து சென்னை பெரம்பூரில் தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் நகரில் வடசென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலில் களப்பணியாற்றுவது, பூத் கமிட்டி அமைப்பது, மக்களிடம் வாக்கு சேகரிப்பு மற்றும் வடசென்னைக்குட்பட்ட தொகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் அணியை வெற்றி பெற செய்வது குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடசென்னையின் புதிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லதம்பி, மதிவாணன், தளபதி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். சென்னை போரூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் தேமுதிக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ.எம். காமராஜ் தலைமையிலான தேமுதிகவினர் இந்த புகார் மனுவை அளித்தனர். திட்டக்குழுவின் பரிந்துரைப்படி நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடிகள் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் போரூர் சுங்கச்சாவடி விதிகளை மீறி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது என்றும் உடனடியாக அந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் தேமுதிகவினர் தெரிவித்துள்ளனர். பகுதியிலே ஒரு டோல்கேட் அமைத்து பெரிய கொள்ளையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதே பகுதியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், பல மனுக்களை வழங்கினோம், எந்த விதமான தீர்வும் இல்லை. அதே நேரத்தில் மீண்டும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சுங்க கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை கண்டித்தும் ஒரு மனு என்பது அளித்திருக்கிறோம். இந்த மனு மீது 30 நாளுக்குள் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அன்பு தலைவர் கேப்டனுடைய அனுமதியினை பெற்று இந்த பகுதியிலே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டம் என்பதனை நடத்துவோம் என்பது மேற்கு சென்னை மாவட்டத்தின் சார்பிலே, மதுரவாயில் பகுதியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியில் 5 நாள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், தேர்தல் முடியும் வரை ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அவர்கள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியின் வீட்டை முற்றுகையிட்டனர். தங்களது போராட்டத்தை முடித்துக் கொண்டு விவசாயிகள் ரயில் மூலம் இன்று சென்னை திரும்பினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை தூக்கில் போடாதே, தற்கொலைக்கு கூடாதே. பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் நிற்கும் பொழுது நான் ஜெயிச்சால் நதிகளை இணைப்பேன் என்று சொன்னார். விவசாயிக்கு லாபகரமான விலை கொடுப்பேன் என்று சொன்னார். அதுவரை விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி சொன்னார். ஆனால் இன்று ஏலம் நகை விவசாயி தாலி, குண்டு, பாசி எல்லாம் ஏலம் போது வயலை ஏல விடுறாங்க. டிஆர்டி, சர்ஃபேஸ் ஆக்ட், ஹைகோர்ட் எல்லா வழியிலும் போடுறாங்க, ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்னு. இதெல்லாம் கண்டிச்சு மனு கொடுக்க இருக்கும் தேர்தல் கமிஷனிடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.